தசமகா வித்யாவில் இருக்கிற 10 தெய்வத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தேவி யார் அப்படின்னா திரிபுர சுந்தரி, அதாவது பால திரிபுர சுந்தரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பால திரிபுர சுந்தரிக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னா ஷேடாஷி, அப்படின்னா திரிபுர சுந்தரி என்று பொருள். சக்தி வழிபாட்டு முறையின் முதன்மை கடவுள் தான் இந்த பாலா திரிபுர சுந்தரி. அன்னை லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி முதலான பெயர்களிலும் அழைக்கப்படுவர்கள் தான் இந்த திரிபுர சுந்தரி. 10 மகா வித்யாக்களில் ஒருத்தியாக கருதப்படுகிறாள். ஸ்ரீ வித்யா என்று அழைக்கப்படும் இவளது முடிவே ஏனைய மகா வித்யாக்கள் ஆகும். ஆதிசக்தியின் மிக உயர் அம்சமான லலிதையே பார்வதியாக திகழ்கின்றாள். தாய் நம் குழந்தையுடன் விளையாடுவது போல லலிதை தன் அடியவர்களுடன் விளையாடுகின்றாள். மாயையின் வடிவமானதால் அவளே மகமாயையும் ஆகின்றாள். பார்வதி, மோட்ச முக்தி என்றெல்லாம் அழைக்கப்படுபவள் இந்த பால திரிபுர சுந்தரி. சித்தர்கள் வழிபாட்டில் முதன்மையாக இருக்கிறது இந்த பால திரிபுர சுந்தரி தான். இவளை பற்றி விரிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.